வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவர் புற்றுநோயாளர்கள் குறித்த முக்கிய அறிக்கையை மறைத்த சுகாதார அமைச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் அம்பாறை மாவட்டத்திற்கு விஜயம். இலங்கையர்களுக்கு ஆபத்தாக மாறும் அழகு சாதன பொருட்கள், சாக்லேட்டுகள். வெவ்வேறு பகுதிகளில் சாலை விபத்துக்கள், 2 உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை. பிரபல ரேப் பாடகர் மதுவா மீண்டும் வெடிபொருட்களுடன் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் வேகமாக அதிகரிக்கும் சிறுவர் புற்றுநோயாளர்களின் புள்ளிவிபரங்கள் மற்றும் காரணங்கள் தொடர்பில் மஹரகம புற்றுநோய் வைத்தியசாலை வெளியிட்டுள்ள அறிக்கையை சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு மறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற திட்ட ஆலோசகர் பேராசிரியர் WF விமலசூரிய தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தின் பின்னர் மஹரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் சிறுவர் புற்றுநோயாளர்கள் அதிகரித்து காணப்படுவதாக தனக்கு கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்களை கொண்டு அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் புற்றுநோய் தொடர்பில் பல கணிப்பீடுகளை செய்துள்ள நிலையில் மஹரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் மேற்கொண்ட பரிசோதனைகளில் குறித்த புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிக்கை சர்வதேச சுகாதார நிறுவனத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் பார்வைக்கு விடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தென் மாகாணத்தில் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் புற்றுநோயாளர்கள் அதிகரித்துள்ளனர். இது தொடர்பில் மஹரகம வைத்தியசாலையால் மேற்கொண்ட பரிசோதனையில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளிவிபரங்களில் சிறுவர் புற்றுநோயாளர்களின் அதிகரிப்பு மற்றும் அதற்கான காரணம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2 வருடங்களில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் சுகாதார அமைச்சு இந்த தகவல்களை வெளியிடாமல் மறைத்து வைத்துள்ளது. என்னிடம் அது தொடர்பான அறிக்கை இருக்கிறது. அத்தோடு இலங்கையில் தற்போது புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளில் முன்னேற்றம் குறைவாக காணப்படுகின்றது. வைத்திய அறிக்கையின்படி மருந்துகளின் தரம் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் இதற்கான பிரதான காரணமாகும். இவை நீர் மற்றும் உணவுகள் மூலம் சிறுவர்களின் உடல்களுக்குள் செல்கின்றன. அத்தோடு குறிப்பாக கடல் உணவுகளாகும். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தின் போது கடலில் கலந்த பிளாஸ்டிக் துகள்களே மூல காரணம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அம்பாறை மாவட்டத்திற்கு நேற்று முன்தினம் மாலை விஜயம் செய்தார். அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் அம்பாறையில் உள்ள விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளையும் சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். மேலும் அம்பாறை பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டையில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளின் போது அங்கீகரிக்கப்படாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. பல விற்பனை நிலையங்களில் அங்கீகரிக்கப்படாத வெண்மையாக்கும் முகப்பூச்சுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத அழகு சாதன பொருட்கள் சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது நுகர்வோருக்கு கடுமையான உடல் நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியவை எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சோதனைகளில் முறையான சுற்றுத்தாள்கள், காலாவதி திகதிகள் அல்லது மூலப்பொருள் விபரங்கள் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட பெருந்தொகையான சாக்லேட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரை பாதுகாக்கவும் உண்மையான மற்றும் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே சந்தையில் கிடைப்பதை உறுதி செய்யவும் நாடு தழுவிய சோதனைகளை தொடரவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான அல்லது பாதுகாப்பற்ற தயாரிப்புகள் குறித்து 1977 என்ற துரித எண்ணுக்கு முறைப்பாடு அளிக்குமாறு அந்த அதிகார சபை நுகர்வோரை கோரியுள்ளது. வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற சாலை விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கள் தொடர்பில் தெரிய வருகையில் திஸ்ஸ மாத்தறை பிரதான சாலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த வேளை பின்னால் சென்ற பேருந்து மோதி விபத்து சம்பவித்துள்ளது.
விபத்தில் ரன்னவைச் சேர்ந்த 79 வயது மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்ததாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. காயமடைந்த சாரதி முதலில் ரண்ண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தங்கெல்ல மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போதும் உயிரிழந்தார். இதனை அடுத்து பேருந்து சாரதியை கைது செய்த ஹங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கல்பிட்டியில் நேற்று முன்தினம் நடந்த விபத்தில் எட்டளையைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். எட்டளை சந்தியில் பாலவியாவிலிருந்து கல்பிட்டிக்கு சென்ற ஒரு கார் மோதியதில் இளைஞன் உயிரிழந்ததாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் கல்பிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்தது. அதனை அடுத்து காரின் சாரதி கைது செய்யப்பட்டார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்பிட்டி போலீஸ் பிரிவு மேற்கொண்டு வருகிறது. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியாக குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையின் ஆதரவுடன் கொழும்பு குற்றப்பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கெஹல்பத்ர பத்மே சமீபத்தில் தெரிவித்தார். இது தொடர்பான பல முக்கியமான உண்மைகளை கெஹல்பத்ர பத்மே வெளிப்படுத்தியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு போலி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல ரேப் பாடகர் மாதவ பிரசாத் மீண்டும் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 26 வயதுடைய பிரபல ரேப் பாடகர் மாதவ பிரசாத் மதுவா என்ற இளைஞர் ஆவார். கஹத்துடுவ போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் பிட்டிப்பன கலஹேன பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் வெடிபொருட்களை புதைத்து வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதன்போது 3 ஜெலட்டின் குச்சிகள், 5 டெட்டனேட்டர்கள் மற்றும் 3 கிலோகிராமும் 500 கிராம் அளவிலான அமோனியா நைதரசன் ரசாயனமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.